எல்லோருக்கும் வணக்கம். மார்க்கெட் ஃபால் ஆனது லாஸ்ட் ஒரு 7 வீக்ஸா கண்டினியூஸா ஃபால் ஆனது பேஸ்ட் ஆன் யூஎஸ் டேரிஃப் இஷ்யூ தான். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். லாங் டேர்ம்ல கண்டினியூஸா ஃபால் ஆகிட்டு இருக்குது யூஎஸ் டேரிஃப் இஷ்யூனால தான். ரெண்டாவது, இப்போ ரீசெண்டாக பவுன்ஸ் பேக் ஆயிருக்குல, இது பேஸ்ட் ஆன் இந்த அனௌன்ஸ்மெண்ட், அதாவது ஜிஎஸ்டி ரீஃபார்ம் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக. ஓகே, இப்பவும் லாஸ்ட் ஒரு 3 டேஸா மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகுது, ஸ்லோவா பவுன்ஸ் பேக் ஆகுது. இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்ல ஓகே, இதுல சம் பாசிட்டிவ் நியூஸ் வரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல. பட் ஓவரால் மார்க்கெட்டு, ஓவரால் ட்ரெண்டு, யூஎஸ் டேரிஃப் இஷ்யூ கிளியர் ஆச்சுன்னா தான் மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டா மாறும். ஸோ இப்போ பவுன்ஸ் ஆறது ஒரு டபுள் பாட்டம் எடுத்து அப் சைடில் பவுன்ஸ் ஆறது ஒரு டெம்பரவரியான அப் சைடு தான். இமீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,800 இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக ஈவினிங்ல வந்த ஒரு நியூஸு, டொனால்ட் ட்ரம்ப் அகெயின் ரஷ்யால இருந்து யாரெல்லாம் எந்த நாடெல்லாம் ஆயில் பர்ச்சேஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு அடிஷ்னல் டேரிஃப் விதிக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இது மேலும் செல்லிங் ப்ரெஷரை தான் கிரியேட் பண்ணும். ஒன்லி திங், ஜிஎஸ்டி நியூஸ் பாசிட்டிவா வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா எந்த நியூஸ் எவ்வளோ தூரம் இம்பாக்ட் பண்ணுன்னு நமக்கு தெரியாது. பாட்டம் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலா, ஏன்னா இந்த மார்க்கெட்டு டபுள் பாட்டம் எடுத்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ரைஸ் ஆகுது பாருங்க. ஒரு நாள் ரைஸ், ஒரு நாள் ஃபால், ஒரு நாள் ரைஸ், அடுத்த நாள் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி ஃபால் ஆனா கூட இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டு, அதாவது 24,600 610 நமக்கு சப்போர்ட் ஆகும். அப்சைட்ல ரெசிஸ்டன்ஸ் 24,800 810 ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த கேப் இருக்கு பாருங்க, இந்த கேப் அப்படியே ரீஃபில் ஆகலாம். ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி வித்தின் இந்த ஜோனுக்குள்ள ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்கும். இன்னைக்கு செக்டார் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி இன்னைக்கு ரைஸ் ஆனது மெட்டல் செக்டார் தான். டாடா ஸ்டீல் ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் ஒரு 3 மாசத்துக்கு மேலே இந்த அப்சைடு பிரேக் அவுட் ஆயிட்டு ஸ்டாக்னட் ஆயிட்டு நிற்குது. ஸோ அப்சைட் ரெசிஸ்டன்ஸ், இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் 184ங்கிறது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா கண்டினியூஸாக என்னதான் மார்க்கெட் ஃபால் ஆனால் கூட இந்த ஸ்டாக் பெரிய அளவில் ஃபால் ஆகலை பாருங்க. நிஃப்டி மற்ற இதெல்லாமே சிக்னிஃபிகண்டாக ஃபால் ஆனால் கூட இது பெரிய அளவில் ஃபால் ஆகலை. ஸோ ஒரு ஹைலி அப்சைடு பொட்டன்ஷியல் இருக்கும்னு நினைக்கிறேன். 183 84ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதே போல ஹிண்டால்க்கும் ஸ்ட்ராங்கா அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருப்பாங்க. மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆயிருக்கு. நாளைக்கு இறங்கினா கூட அது ஒரு ரீடெஸ்டிங்கா தான் இருக்கும். அப் டு இந்த லெவல் வரைக்கும் ரீடெஸ்டிங்கா தான் இருக்கும். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு, ஸோ இது எல்லாமே மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா பவுன்ஸ் ஆயிருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட், இன்னைக்கு பிஎஸ்யூ பேங்க்ஸ் ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு. செகண்டா பிஎஸ்யூ பேங்க்ஸ் செகண்ட் பாயிண்டா எடுத்துக்கலாம். ஏன்னா நிஃப்டி ஃபால் ஆகும்போது ஒரு பெரிய அளவுல ஃபால் ஆகாத செக்டார் அப்படின்னா பிஎஸ்யூ பேங்க்ஸ், எஃப்எம்சிஜி, மெட்டல்ஸ், இது எல்லாமே பெரிய அளவுல ஒன்றும் ஃபால் ஆகல. ஸோ இந்த ஜிஎஸ்டி மீட்டிங்ல இதுக்கான அப்சைடு பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லலாம். ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் ஆர் ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ல இதுக்கான பாசிட்டிவான ஒரு அப்ரோச் எஃப்எம்சிஜி, மெட்டல்ஸ் இதுக்கெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைன், இந்த துறை சார்ந்த பங்குகள் மெட்டல்ஸ், எஃப்எம்சிஜி, பிஎஸ்யூ பேங்க்ஸ், இது துறை சார்ந்த பங்குகளில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீடியோ ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம நேரடியாக க்ரூட் ஆயில் பார்த்துருவோம். க்ரூடை பொறுத்தளவுக்கு 1650ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் லைன். இந்த சப்போர்ட் லைனை டச் பண்ணிட்டு மார்க்கெட் பவுன்ஸ் ஆகலாம். ஸோ ஆல்ரெடி டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆயிட்டு டைரக்டா நமக்கு சப்போர்ட் ரீஜன்ல தான் டச் ஆகுது. ஓகே, ஸோ இங்க இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு கோல்டு கண்டினியூஸா ஒரு நியூ ஹையை டச் பண்ணி போயிட்டு இருக்கு. இது ஒரு அப்நார்மலான ரைஸ் ஆகுது. ஏன்னா இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டா இருந்தது அப்படின்னா வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்திருக்கணும். ஓகே, இந்த ஜோன்ல இருந்து திருப்பி வந்திருக்கணும். பட் கண்டினியூஸா ரைஸ் ஆகுது. ஸோ கோல்டை பொறுத்தளவுக்கு ஒரு நியூ லெவல், வேற லெவலுக்கு போகுதுன்னு அர்த்தம். ஏதோ குளோபல் லெவல்ல ஒரு பெரிய ஸ்கினாரியோ நடக்க போகுது. குறிப்பா டாலருக்கு ஏதோ ஒரு பெரிய இம்பாக்ட் நடக்க போகுது. அதாவது டாலர் நெகட்டிவ் ஆனாதான் கோல்டு இந்த அளவுக்கு பாசிட்டிவா வரும்.
டாலருக்கு ஆப்போசிட்டா, டாலருக்கு அகெயின்ஸ்டா ஏதாவது ஒரு பிக் நியூஸ் வந்து நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். குளோபல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே கோல்டுக்கு வந்து இந்த அளவுக்கு சிக்னிஃபிகண்டா மாறுறாங்க அப்படின்னா, ஸோ அது ஒன்று தான் வந்து ரீசனாக இருக்கும். மற்றபடி யூஎஸ் எக்கனாமி எல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகே, ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு கூட ஹிஸ்டாரிக்கல் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஒன்லி திங் வந்து டாலருக்கு அகெயின்ஸ்டா ஏதோ சம்திங் வேலை நடக்குது. ஓகே, ஸோ பாசிட்டிவ்ல இருங்க, பயான் டிப்ஸ்ல வந்து இருங்க. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இன்ட்ராடே ஆர் ஷார்ட் டேர்ம்ல டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல எங்களுடைய பார்க்கலாம். நன்றி.